இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு நிலையிலே வாழ்கிற வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்து என்று சொன்னால் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா என்று சொல்லி கேள்வி கேட்பதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். சாத்தான் சொல்லும்போது கூட சொன்னான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானால் அப்படின்னு கேட்கிறான். பிலாத்து கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா அப்படின்னு. பேதுரு சொல்லுகிறார், நீ தேவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்து என்று சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை குறித்து சொல்ற. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், அவன் புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதோடு அதை கண்டினியூ பண்றார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையது எல்லாமே ஒழிந்து போய் விடுவதாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள். அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவராக காணப்படும்படிக்கு அப்படின்னு சொல்றார். அப்படின்ற உலகத்துல நான் இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக, மற்றவங்க பார்க்கும்போது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் பழையவைகளை ஒழித்து போட்டவனாக இருக்க வேண்டும். பழையவைகள் என்று சொல்லும் பொழுது என்ன, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கையிலையும் சிலுவையிலே அறைந்து போடுங்கள் என்று கொண்டு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே கலாத்தியர்ல பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படி சொல்லும்போது பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்படுதல். பழைய மனுஷன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர்ல வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல கூட அவனுடைய வசனம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்து போட்டு எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. அங்கே எபேசியர்ல நீங்க வாசிக்கணும்னு சொன்னா அவனுடைய வசனம் சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்படுதல்,
மாம்ச கிரியைகள் சிலுவையிலே அறையப்படுதல். இங்கே எபேசியர்ல அவர் தெளிவுபடுத்துறாரு, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப கெட்டு போகிற மோசம் போக்குகிற முந்தின நடக்க நம்மை மோசம் போக்கும் இச்சைகள், அந்த இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நம்முடைய உள்ளத்துல ஒரு புதிய ஆவி உடையவர்களாக, புதிய ஆவி போது தேவனுடைய ஆவியை, குமாரனுடைய ஆண்டுடைய வசனம் ஒரு பகுதியில் சொல்லப்படுகிறது, அவருடைய ஆவியை தரித்தவர்களாக, நம்ம சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுருவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பழையவைகளை ஒழித்து போடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். இல்லை எதெல்லாம் அவரு முடிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, புதிய மனுஷனாகும் போது மெய்யான நீதியிலும் அப்புறம் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். எது மெய்யான நீதி? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்கிறது. நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. சுய நீதியை உடையவர்களாக இராமல் தேவ நீதியை சார்ந்தவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்வையில், அன்னைக்கு இயேசுவை பார்த்து வந்து கேட்குறான், நல்ல போதகரேன்னு சொன்னோன்னே இயேசு திரும்பி கேட்குறாங்க, என் தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை, என்னை நல்ல போதகர் ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பார். நம்ம பார்வையில நம்ம பார்க்கிற பார்வைப்படின்னு கிடையாது. அங்க போய் பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்திலே ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், நான் இவன மாதிரிலாம் செய்யறது கிடையாதுன்றான், பரிசேய சொல்றான். ஆனால் ஆயக்காரன் சொல்றான், மார்பிலே அடித்து கொண்டு அவருடைய முகத்தை எடுக்க துணியாமல் சொல்றான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இது சுயநீதியை சார்ந்திருப்பதும் தேவ நீதியை சார்ந்திருப்பதும் இதுல தெரியணும். மெய்யான நீதியிலும், மெய்யான நீதி எது? தேவ நீதி தான் மெய்யான நீதி. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இப்போ யாருடைய காரியங்களிலும் நம்முடைய சுயநீதியில, ஆகவேதான் இயேசு சொன்னார், பார்வையின்படி நீங்கள் நியாயத்தீர்ப்பு செய்யாதீங்க. இப்ப தேவ நீதியில நாம் நிறைந்தவர்களாக இருக்கணும். மெய்யான நீதியிலும் தேவ நீதியை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கணும். அந்த நீதியை எப்பொழுதும் முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். தேவ நீதியிலும் அடுத்து சொல்றார், பரிசுத்தத்திலும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். பரிசுத்தம் என்பது அந்த நீதியினால் நமக்கு உண்டாகிறது பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வரக்கூடிய பரிசுத்தம், அப்படி சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் பரிசுத்தமாக்கினவர்களாக அந்த பரிசுத்தத்திலே நாம் நிலைநிற்கணும். அதான் இந்த ரெண்டு முக்கியமா சொல்றார். ஒருவன் புது சிருஷ்டின்னு சொன்னா அவன் மெய்யான நீதியை சார்ந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும், தேவ நீதியை உடையவனாக இருக்கணும். அதனால்தான் நியாய பிரமாணத்தை சார்ந்தவனா சுயநீதியை உடையவனா நான் இராதபடிக்கேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறாரு. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவராக காணப்படும்படி விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாக இருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட நீதியை, தேவ நீதியை, மெய்யான நீதியை உடையவர்களாக, தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவர்களாக பரிசுத்தத்துல, அவரால் உண்டாயிருக்கக்கூடிய பரிசுத்தத்துல நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பழைய மனுஷனும் அவருடைய செய்கைகளும் களைந்து போடப்பட வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. மோசம் போக்குகிற இச்சைகள், கெட்டு போகிற பழைய மனுஷனுக்குரிய நடக்கைகளை களைந்து போட்டவர்களாக மெய்யான நீதியை கொண்டு பரிசுத்தமாகி, அப்ப பாவ வாழ்க்கையிலிருந்து அதை கலந்தி போட்டுட்டு தேவ நீதியை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த நீதியை நாம் நிலை நிற்க வேண்டும் என்பதை இங்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய சிருஷ்டியை தரித்து கொண்டவனாக இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லி கலாத்தியர் 5 வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பான புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறபடினாலே நாம் புதிய மனிதர்களாக்கப்படுகிறோம், புதிதாக்கப்படுகிறோம். அந்த புதிய மனுஷனுக்குரிய வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.